டுடே நம்ம லைஃப் லெசன்ஸ்லாம் நான் பார்க்க போகிறது என்னன்னா, நான் அடிக்கடி என்ன பண்ணேன், நம்ம ஆசைப்பட்ட பொருள் ஏன் கிடைக்கல, நம்ம ஆசைப்பட்ட விஷயம் ஏன் நடக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருந்தேன். சரி எதுக்கு எடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்போது, எனக்கு எப்படி உணர்த்துனாங்கன்னா, நான் கோயிலுக்கு போனேன். ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போனேன். கோயிலேருந்து வரும்போது ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சரி என்ன குடிக்கலாம்னு முடிவு இருக்கும்போது, ரூ. 10 மேங்கோ குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனேன். கடைக்காரன் உள்ளேருந்து வரதுக்கு லேட் பண்ணிட்டான். அதாவது வீடும் ஷாப்பும் சேர்ந்ததுனால வீட்டில் தான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு செகண்ட் கடைக்கு போனேன். செகண்ட் கடைக்கில மேங்கோ இல்லைப்பா அப்படின்ட்டான். சரி வேறு என்ன இருக்குன்னு கேட்டேன். மாரி பண்ணிடுவோம். ஒரு மேங்கோ இது ஆப்பிள் ஒன்றா இருக்குன்ட்டான். சேத்தா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வாங்கி குடிச்சிட்டு உட்காந்து வெயிட் பண்ணும்போது பஸ்ஸும் கிடைக்கலையா. அங்கேருந்து டவுன் வரதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க நடந்தே போயிடலாம். நம்ம நேரம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸும் கிடைக்கல, வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் நடக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அப்படி என்ன ஒரு சின்ன ரூ. 10 மேங்கோ கூட கிடைக்கலையே, இது கூட ஒர்த் இட் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எப்படி சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு கடைக்கு போனேன். இந்த கடைக்காரன் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து பொறுமை இல்ல. ரைட்டா? செகண்ட் கடையில இல்லன்னு சொன்னாங்க. அப்ப பொருள் இல்லவே இல்லன்றத நம்பிக்கை இழந்து போயிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கடையிலயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு நான் முயற்சி பண்ணியிருக்கணும். 3 4 வந்து எதுவுமே கிடைக்காது. நம்ம ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதர் ஆப்ஷன் கிடைச்சத பொருள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 4 அத பண்ணிட்டேன். ஸோ இந்த மாரி பொறுமை இல்ல, நம்பிக்கை இல்ல, முயற்சி இல்ல, விரக்தியில வந்து வேற ஒரு கிடைச்ச பொருள வந்து பயன்படுத்திக்கிற மாரி நெறைய தப்பு நான் பண்ணிட்டு, அப்புறம் ஃபீல் பண்ணது ஐயோ! இது கூட சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒர்த் இல்லன்னு சொல்லி ஃபீல் பண்றத வந்து உணர்ந்தேன். அப்புறமேட்டு தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம கிடைச்ச பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கிறதுக்காக நம்ம என்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணணுமே தவிர, கிடைக்கவே இல்லாதுன்னு முடிவு பண்ணிட்டு, இருக்கிற பொருள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழலான்ற அந்த பிலீவ் சிஸ்டத்த எடுத்துட்டேன். ஸோ நான் எப்படியெல்லாம் உணர்ந்தேன், எப்படி மாத்துனேன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.